குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் டப்பாங்குத்து. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா டப்பாங்குத்து. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்த்துலாம். சங்கரபாண்டி, தெற்கத்தி பொண்ணுன்னு சீரியல், பாரதி ராஜா அவர்களுடைய சீரியல் நடிச்ச சங்கரபாண்டி தான் இதுல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. ஜெயக்குமார், பல சீரியல்கள்ல நடிச்ச ஜெயக்குமார் இதுல போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் புதுமுக இயக்குனர் முத்துவீரா, அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். கதை, திரைக்கதை, வசனம் பாத்தீங்கன்னா எஸ்டி குணசேகரன் அவர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1990 காலகட்டங்கள்ல மதுரை பக்கத்துல ஒரு கிராமம். அங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த கரகாட்டம், நாட்டுப்புற பாட்டு பாடுறவங்க. அவங்க ஹீரோ ஒரு ஃபேமிலியா இருக்காரு. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா சின்ன வயசுலயே இவங்களை ஹீரோயினை பெத்து போட்டுட்டு ஓடி போயிட்டதா சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுறாங்க. தனம்ங்கிற கேரக்டர் ஹீரோயின் வயசுக்கு வந்துடுறாங்க. சீர் செய்யறதுக்காக கதாநாயகன் போறாரு. கதாநாயகன் பாத்தீங்கன்னா சொந்த தாய் மாமாவோட பையன். அவர் போறாரு. போய் சீர் செய்ய போகும்போது அங்க ஒரு சின்ன தகராறு. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட், அதாவது இந்த நாட்டியம் இதுக்கெல்லாம், இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டத்துக்கெல்லாம் ஆர்டர் பண்ற ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு வில்லனை. அவர் தனத்தை நீங்க ஆட்டத்துக்கு கூட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாரு. அங்க ஒரு சின்ன சண்டையாகுது. அதுக்கப்புறம் தனத்தை இவர் ஹீரோ எல்லா ஊருக்கும் அந்த டான்ஸுக்காக கூட்டு போறாரு. நாட்டுப்புற பாட்டு, டப்பாங்குத்து பாட்டுக்கெல்லாம் கூட்டு போறாரு. கூட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மா கிடைச்சாங்களா இல்லையா ஹீரோயினுக்கு, இந்த ஹீரோயினோட உண்மையான அப்பா யாரு, இந்த வில்லன் கதாநாயகனை என்ன செஞ்சான், இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவில் முதல் முறையா, அதாவது 1960, 70, 50 காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா 10 பாட்டு 15 பாட்டு இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்த படத்துல இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல 15 நாட்டுப்புற பாட்டு இருக்கு. அந்த 15 நாட்டுப்புற பாட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. எங்கேயோ நம்ம கேட்ட பாட்டு மாதிரிதான் இருக்கு. ஆடியோ கேசட்டா கேட்டிருப்போம். இப்ப சென்னையில இருந்து நம்ம வெளியூர் போறோம்னு வைங்களேன், விக்கிரவாண்டியில பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. அது கவர்மெண்ட் பஸ்ல போனாலும் சரி, பிரைவேட் பஸ்ல போனாலும் சரி, ஒரு சில இடங்கள்ல மோட்டல்னு சொல்லுவாங்க, அதாவது ஹோட்டல் மாதிரி மோட்டல்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய இடத்துல நிப்பாட்டுவாங்க பஸ்ஸை போய். அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டுப்புற பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, இந்த பாட்டை தான் கேசட்டா போடுவாங்க. கேசட்டு தான் அவங்க ஒளிபரப்பு பண்ணுவாங்க மைக் செட்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர்ல இருந்து தேனி போகும்போது, திருப்பூர்ல இருந்து பெரியகுளம் போகும்போது, தாராபுரத்துல சில ஹோட்டல்களை வண்டி நிப்பாட்டும்போது அங்கேயும் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். இப்ப எல்லாம் அந்த மாதிரி பாட்டு போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நானே விக்கிரவாண்டியில சில தெம்மாங்கு பாட்டு, நாட்டுப்புற பாடல்களை கேட்டிருக்கேன். அந்த நம்ம கேட்ட பாடல்கள்ல ஒரு 15 பாடல்கள் மதுரையில ஒரு ஆடியோ நிறுவனம் இருக்கு, ஜெகநாதன் தயாரிப்பாளர். அவருடைய ஆடியோ நிறுவனத்துலதான் நிறைய பாடல்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதுல இருந்து தான் இந்த படத்துக்கு 15 பாடல்கள். தயாரிப்பாளர் அவர் தான். அந்த இதுல இருந்து 15 பாடல்கள் நம்ம எல்லா பாட்டையுமே எங்கேயோ கேட்டிருப்போம். அந்த மாதிரி பாடல்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கு. திருவிழாவை அழகா காமிச்சிருக்காரு இயக்குனர் முத்துவீரா அவர்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா நான் படம் பார்க்கும்போது சென்னையில தியேட்டர்ல தான் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்துல, எங்க ஊர் கிராமத்துல வருஷம் பங்குனி மாசம் கோவில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் நான் போய் கலந்துக்கிட்ட மாதிரி, கும்மி பாட்டு, கரகாட்டத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு படங்கிறத தாண்டி கோவில் திருவிழானா எப்படி இருக்கும், தெம்மாங்கு பாட்டுனா எப்படி இருக்கும், நாட்டுப்புற பாட்டுனா எப்படி இருக்குங்கிறத பாத்தீங்கன்னா இந்த படத்தை போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கும் கூட்டு போய் இந்த படத்தை உங்க பக்கத்துல இருக்க தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்தா அவங்களுக்கு இந்த கிராமங்கள் விஷயம், இந்த இதெல்லாம் தெரிய வரும். ஏன் இப்படி இந்த படத்தை பத்தி நான் ப்ரொமோஷன் பண்ற மாதிரியே பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா கதையா நம்ம திரைக்கதையா நிறை குறைகள் இருக்கலாம்.
இல்லாமலும் போகலாம் படத்துல, அது வந்து வேற விஷயம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம எங்கேயோ கேட்ட பாட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போம், 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போம், ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்டிருப்பான். அந்த கேட்ட பாடல்களை விஷுவலா பார்க்கும்போது ஆறுகளை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய 42 43 ஆறையும் விஷுவல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கதையையும் திரைக்கதையும் கொஞ்சம் லைட்டா தொய்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நம்ம படம் பார்த்துட்டு இருக்க நாமளே கெஸ் பண்ணிடலாம். அதை மட்டும் இயக்குனரும் கதாசிரியரும் கொஞ்சம் திரைக்கதையை வந்து சுவாரஸ்யப்படுத்தி இருந்தா இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். வாழை படம் மாதிரி, அதுக்கப்புறம் பருத்தி வீரன் மாதிரி ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா படத்துல இருக்க பாடல்களுக்காகவும் இந்த திருவிழா காட்சிகளுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். எந்த விதமான வன்முறை காட்சிகள், எந்த விதமான ஆபாச காட்சிகள் இந்த படத்துல இல்லை. படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த டப்பாங்குத்து திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.